இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆக்களை கேட்கிறோம், பிரார்த்தனைகள். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் செய்கிறோம். அது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்கிறோம். பல நேரங்களில் உலக ரீதியாக நம் தேவைகளை கேட்கிறோம். மரணம் பற்றி கேட்கிறோம், மன்னரை பற்றி கேட்கிறோம், மறுமையை பற்றி கேட்கிறோம். ஆனால் உலகத்தில் தேடப்படுகிற எல்லா பொருட்களை விட கடைசியா அதுக்கு மேல வேற எதுவும் கேட்க முடியாது என்கிற அளவுக்கு உள்ளது சொர்க்கம் மட்டும்தான். சுவனம் கேட்டுவிட்டால் நீங்க அதுக்கு பிறகு வேற எதுவும் அதை விட பெரிதாய் கேட்க முடியாது. காசு பணம் கேட்டால் அதை விட பெருசா சொல்ல முடியும். ஏதாவது ஒரு பதவி கேட்டா அதை விட பெருசா சொல்ல முடியும். எதை கேட்டாலும் அதற்கு மேல் ஏதாவது ஒண்ணு உண்டு. சுவனம் வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அதுக்கு மேல வேற ஒண்ணு இல்லை. எனவே இருக்கிற தேடல்களில் எல்லாம் பெரிய தேடல், துஆக்களில் எல்லாம் ஆக பெரிய வேண்டுதல் நிச்சயமாக சுவனம் மட்டும்தான். சுவனத்தை பற்றியும் சுவனத்தை அடைவதற்கு வழிகள் என்ன என்பதை பற்றியும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் பேசினார்கள் என்று பார்க்க வேண்டும். பொதுவாக யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை பற்றி ஒரு இடத்தை பற்றி பேசினால் கற்பனையில நிறைய பேர் பேசுவாங்க. மலேசியாவுக்கே வராத ஒருத்தர் மலேசியால அப்படி இருக்கு தெரியுமா, இப்படி இருக்கு தெரியுமா, அங்க இது இருக்கு அது இருக்குன்னு என்னென்னமோ சொல்றாரு. ஆனா அவர் போனதில்லை, அவ்வளவா ருசிக்காது, கரெக்டா இருக்காது. அமெரிக்கா பத்தி தெரியுமா, அமெரிக்கால அது இருக்கு இது, இவர் அமெரிக்காவே போனதில்லை, அவர் பாட்டுல விடுறாருன்னு வச்சுக்கோமே, ருசிக்காது, எடுக்காது. எப்ப எடுக்கும் தெரியுமா, வந்து பார்த்து விட்டு போனவர்கள் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் சுவனத்தை பார்த்து விட்டு வந்து பேசியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு யார் பேசினாலும் அது கற்பனை. ஆனா கற்பனை சரியா அமையாது. ஏன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்டது சுவனம் என்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சுவனம் எப்படி இருக்கும் தெரியுமா, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராது, வலா அலா கல்பி பஷரின் ஹதரத், எந்த மனித உள்ளமும் சிந்தித்திருக்காது. அதற்கு பெயர் சுவனம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பார்த்து விட்டு வந்து சொன்னால்தான் அதை சரியாக துல்லியமாக நேர்முக வர்ணனையை போல சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் சுவனத்தை, அதன் மாளிகைகளை, அதன் ஓடைகளை, அதன் அங்கே இருக்கக்கூடிய சுகபோகங்களை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்து சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கேட்கிறப்போ அல்லாஹ்விடத்தில் சுவனம் கேட்க வேண்டும். தேவைப்பட்டால் சுவனத்தில் சில அந்தஸ்து இருக்கிறது அல்லவா, நமக்கெல்லாம் தெரியும். ஃபிர்தௌஸ் என்பது ஆக உயர்ந்த சுவனம். சலுல்லாஹ அல் ஃபிர்தௌஸ் அல் அலா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, சொர்க்கத்தினுடைய இந்த 8 சுவனங்களிலும் ஆக கடைசியான உயர்ந்த நிஅமத்துகளை கொண்ட சுவனம் ஃபிர்தௌஸை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சில பேர் எல்லாம் சொர்க்கமோ நரகமோ அதை பத்தி எல்லாம் கேட்கறதே இல்லை. டோட்டல் துவா ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் மூடு, படிப்பு, வியாபாரம், காசு, பணம், பீரோ, பொருளும் இப்படியே போயிடும் எல்லாமே. தவறு. பொதுவா எப்படி சொல்றாங்கன்னா, துன்யா எந்த அளவுக்கு சின்னதோ அந்த அளவுக்கு துன்யாவை பத்தி கேளுங்க, ஆகிருத்தி எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு ஆகிருத்தை பத்தி கேளுங்கன்னா, நாம இப்போ குறைந்தபட்சம் சாதிப்போம். ஒரு கற்பனையில சொல்றதா இருந்தா 10% தான் துன்யாவை கேட்கணும். ஏன்னா இது அவ்வளவு அற்பமானது, சின்னது, முடிவுறக்கூடியது, ரொம்ப குறுகிய காலம், எல்லாமே லிமிட்டடு. ஆனால் ஆகிரத் என்பது நீண்டது, நெடியது, நிரந்தரமானது, முடிவில்லாதது, அனைத்து சுகபோகங்களும் அழியாது. நீங்க இங்க என்னத்த உலகத்துல பண்ணாலும் சரி, கொஞ்ச நேரத்துல கெட்டு போயிடும். அருமையான உணவு,
ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு நைட் பண்ணிருக்கிறாங்க. காலையில வேலைக்கு அவர் நார ஆரம்பிச்சிடும். சுவனத்தினுடைய எந்த பொருளும் முடிவும் இல்லை, கெட்டு போகாது, எதுவுமே இருக்காது. அதுலயும் நல்லா இருந்தாலும் இருக்கும். நாம கை வச்சோம்னா பிஸ்மில்லான்னு சீக்கிரமே கெட்டு போயிடும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, காலையில உணவு இருக்கும், நீ சாப்பாட்டுல கை வச்சியா அப்படிமா? ஆமா வச்சேன், முடிஞ்சு. நம்ம கை அவ்வளவு பறக்கத்தாங்க. சும்மா விட்டா கூட ஒரு 6-7 மணி நேரம் இருக்கும். கைய வச்சுட்டோம்னா 3-4 மணி நேரத்துல க்ளோஸ் ஆயிடும். உலகத்தின் எல்லா விதமான இன்பங்களுக்கும் முடிவு உண்டு, அளவு உண்டு, நிர்ணயம் உண்டு. மறுமையில் இது கிடையாது. நான் சொல்ல வர்றது, எப்போது கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் சுவனம் வேண்டும் என்று கேட்கணும், நரகம் வேண்டாம் பாதுகாப்பு போடுன்னு கேட்கணும். சில பேருக்கு துவா கேட்கறதே தெரியல, ரொம்ப குறுகிய வட்டத்தோட கேட்டு முடிச்சிடறாங்க. பூரா கடை, வியாபாரம், புள்ள, படிப்பு, கல்யாணம், காரியம், இன்னும் இதே முடிச்சுட்டா இதெல்லாம் ஆக சின்னது. அல்லாஹ்விற்கு முன்னால் கொசுவை போல